அப்படியே எப்போ போல் ஆரம்பிப்போங்களாங்க. ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். உங்களுக்கே தெரியும் ப்ரோ, தயவு செஞ்சு இந்த இன்ட்ரோ மாற்றுங்க ப்ரோ, அப்படி இதுவும் சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என் வாயிலே வரமாட்டேங்குது, உங்களுக்கும் தோணுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. தயவு செஞ்சு இன்ட்ரோவை மாற்றுங்க ப்ரோ, ஒரே இன்ட்ரோவாக இவ்வளோ வீடியோ ஆச்சு அப்படின்னு. ஸோ எனக்கு திரும்பி அந்த இன்ட்ரோலாம் மாற்றிடலாம். ஸோ எனக்கு விளாக் பண்ணவே மறந்துட்டேன் நினைக்கிறேன். ஏன்னா 2 மாதம் கழிச்சு வீடியோ போடுறேன். ஸோ விளாகிங்கா மோட்டோ விளாகிங்கா அப்படின்னா அந்த நிலைமையில தான் இருக்கேன். ஸோ 2 மந்த்ஸாக விளாகே பண்ணலாங்க. அதில் கோப்ரோ பல்ஸ் ஆயிடுச்சு, நிறைய பிரச்சனைலாம் போயிட்டு. ஸோ இப்போ தான் கேமரா ரெடியாக கையில் வந்துச்சு. ஸோ இந்த ஷார்ட் பீரியடில் ஃபாக் லேம்ப் போட்டு நம்ம வட்டிக்கு மாட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹைவேஸில் இனிமேல் பெரிய பெரிய பூனே ரைடில் இருக்குங்கிறனால இது பார்த்திங்கன்னா லோ பீம் வந்து எல்லோவில், ஸோ ஹை பீம் பார்த்திங்கன்னா ஒயிட்டு. செம ப்ரைட்டுங்க, சீரியஸ்லி 2300 நினைக்கிறேன் டேம்பர். ஸோ ஃபிக்ஸிங் எல்லாமே நானே தான். ஸோ ஃபிக்ஸிங் எல்லாமே நானே பண்ணனால எனக்கு லேபர் எதுவுமே வரல. ஸோ காஸ்ட்டு மட்டும் 2300, லேபர் காஸ்ட் கிடையாது. பசங்க வேறு கூப்பிட்டாங்க. இந்த ரைடு பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு தாங்க. ஸோ ஏன்னா சரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷார்ட் ரைடு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் லாங் ரைடில் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சரி ஊட்டிக்கு தான் ஒரு சின்ன ரைடு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரே நாளில் நிறைய இடம் கவர் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்காசுரன் மலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் வரும் பார்த்திங்கன்னா செங்கோத்ராயர் மலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து காட்டேரி ஃபால்ஸ். சும்மா அப்படியே டச் பண்ணிட்டு அப்படியே கிண்ணக்கூரை. ஸோ கிண்ணக்கூரைன்னா ஊட்டி குந்தால ஒரு இடத்துல குளிச்சுட்டு அது ஒரு சீக்கிரம் ஸ்பாட் இருக்குது சொல்கிறேன். அது நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கும் குந்தா கேட்டால் அது. ஸோ அது முடிச்ச அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு மதியம் ஊட்டியில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊட்டி டவுன் வியூ பாயிண்ட் தெரியுங்களா. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே ரிட்டன் டைம் இருந்துச்சுன்னா கேத்ரின் ஃபால்ஸ், இல்லைன்னா அப்படியே ரிட்டன் கீழே. ஸோ ப்ரோ இதில் நீங்கள் சொல்லதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. 6 பேர் போகிறோம். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ 6 பேர் போகிறோம், 4 பைக்கு. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் சீரியஸி விலாகுன்னு என்னால் மறந்துச்சுங்க. 2 மாதம் சாலியில் விலாகே பண்ணல. நான் இதெல்லாம் கூட அப்லோட் பண்ணியிருந்துருக்கணும், நான் பண்ணல. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எப்படி ஃபாக்லாம் மாட்டுறது அப்படின்னு. ஸோ இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா டேரெக்ட் சுவிட்ச் தான். நான் இன்னும் இதுக்கு பேட்ரி கொடுக்கல, டேரெக்டாக பேட்ரி கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சுவிட்ச் மட்டும் கொடுத்து டேரெக்டாக பேட்ரி கொடுத்துருக்கேன். நான் நிஞ்சா பெருசாக எங்கேயும் வெளியே எடுக்க மாட்டேங்கிறனால இந்த இது பட் டேரெக்டாக கொடுக்கக்கூடாது. இது வேறு ஒன்று இருக்குங்க, சர்வீஸ் வேறு கொடுக்குறோம் இந்த வண்டியை. இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டரில் ஃபஸ்ட் சர்வீஸ் 1 இயர் ஆர் 10,000 கிலோமீட்டரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு 9,400 ஆயிடுச்சு. ஸோ 9,417. இந்த ரைடு போயிட்டு வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா 7,000 ரூபா 8,000 ரூபா சர்வீஸ் ஆகும். ஸோ அதுக்கு வேறு அமௌண்ட் ரெடி பண்ணணும். நான் சொல்லிகிட்டு இருந்தேங்களே எங்கள் ஏரியாவில் எலி தொல்லை இருக்குது, அதனால் வண்டி வீட்டுக்குள்ளே தான் நிற்கும். அது ஃபோட்டோ வேணால் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வண்டி பத்திரமா வீட்டுக்குள்ளே நிற்கும். அப்பா இந்த ரைடு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம வண்டி ஒன்று, அப்புறம் ஒரு R15, அப்புறம் ஒரு அப்பாச்சு, அப்புறம் ஒரு ஸ்கூட்டி நினைக்கிறேன். ஸோ மெதுவாக தான் ஒரு 50-60 தான் போகிறோம். இந்த ஃபாக் லேம்ப் பார்த்தீங்கன்னா இந்த நைட் டைவோட தாங்க பயங்கர வருது. நீங்கள் போடுற மாதிரி தான் இதிலே 3 இது இருக்குது. இதிலே இந்த 3 ஃபாக் லேம்ப் இருக்குது, அப்புறம் 2 ஃபாக் லேம்ப் இருக்குது. நீங்கள் இந்த 2வே போதும், 3 கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் 3 போடுற மாதிரி. ஸோ இதில் வந்து 2 LED இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 1லே 3 வர மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லி 2,700-800 கிட்ட இருக்கும். அது போட்டால் எனக்கு ரொம்ப பெருசாகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அது நான் வாங்கலை. ஸோ மிச்சப்படி இது பயங்கர வருத்துங்க இந்த லைட்டு. இப்போ நைட் டைம் இது வந்து ஃபாக் லேம்புக்கு போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ரோடு தெரியல, முன்னாடி பார்க்கணுன்னா செம பிரைட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம். ஸோ மேட்டுப்பாளையத்தில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:40. ஒரு 7 போகிறோன்னா பார்த்தீங்கன்னா பக்காசுரம் மலையில் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் ஒரு 60-70 அப்போ அந்த ஸ்பீடில் போனோன்னா ஒரு 7 மணிக்குங்கிற வாக்கில் நம்ம பக்காசுரம் மலையில் இருக்கலாம். 7 அப்படியே ஒரு டக்குன்னு ஓவர் போயிட்டு கவர் பண்ணிடலாம் எல்லோரும். தலைவர் பாருங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ முன்னாடி ஒரு R15 போயிடுச்சு. அங்கே போகிறது ஒரு அப்பாச் RTR 200, அப்புறம் ஒரு ஸ்கூட்டி. லைட்டாக ஃபீவரு, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். லைட்டாக ஃபீவருங்க, லைட்டால் ஸ்ட்ராங்காகவே ஃபீவர் தான். 2 டைம் பூனே ஒரு ரைடு இருக்குது. ஒரு டைம் பைக்கு, ஒரு டைம் ட்ரெயினில் நினைக்கிறேன். அடுத்த மாதம் ட்ரெயினில் நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரில எப்படின்னு. ஸோ அது பிளான் பண்ணி கிளம்பி ட்ரெயின் ஏறினா தான் அப்பா கன்ஃபார்ம் இன்றைக்கி போகிறோண்டா அந்த இடத்துக்கு, பூனே போகிறோண்டா அப்படின்னு. பூனேயில் நிறைய ட்ரக்கு தாங்க.
நல்லா நல்லா தெம்பு ஏற்றிட்டு உடம்புல தெம்பு ஏற்றிட்டு ஃபுல்லாக ட்ரெக்கிங் தான். ஒரு 4-5 ட்ரெக்கிங் பார்த்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக ட்ரெக்கிங் தாங்க. ஸோ நமக்கு வரட்டும், நம்ம கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவோமா? முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஊட்டிக்கு வரீங்கன்னா நான் ஒரு பெரிய ட்ரிப்ஸில் எல்லாம் 2-3 டிப்ஸ் நான் சொல்கிறேன், வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு முடியல பக்காசுரம் மலை பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இங்கே ஒரு மலைக்கு போவோம், பயங்கரமாக இருக்கும். ஸோ அங்கே போவோம். வாட்டர் பாட்டில், ஸோ 1க்கு 2 இல்லைனா 3 வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துடுறேன். ஏன்னா ஊட்டியில் வாட்டர் பாட்டில் கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பைக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெயின் ஜாக்கெட், ரெயின் பேண்ட் 2 பேர் ஃபஸ்ட் நான் கொண்டு வரல. ஸோ நீங்கள் ஊட்டி இதுக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கொண்டு வாங்க. ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வாங்க பெஸ்ட்டு. ஓ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றால் ஓவர்டேக், ஐ மீன் டேர்னிங்லலாம் ஓவர்டேக் எடுக்காதீங்க ப்ரோ. நீங்களே எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் கிடையாது. டேர்னிங்கில் ஓவர்டேக் எடுத்தால் கொஞ்சம் ரிஸ்க். ஸோ டேர்னிங்கில் ஓட்டுறோம், ஓவர்டேக் எடுக்காதீங்க. மிச்சப்படி ப்ராப்பராக ஓட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ காட்டேரி ஜங்ஷன்லன்னு பக்காசுரம் மலை ஒரு 11-12 கிலோமீட்டர் இருக்கும். அப்பா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இந்த ரைட் ரோட்டில் ஒரு 200-300 கிலோமீட்டர் வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் பயங்கர டயர்டு எனக்கு. அப்படியே தூக்கம் அப்படியே சொக்குது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஆக்சுவலி கோப்ரோவில் குயிக் ப்ளே கொடுத்தேன், ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை. ஐ மீன் ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே கிராஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபால்ஸ் வந்து வெளியிலேருந்து நீங்கள் பார்க்கலாம். உள்ளே ரைட் சைடில் உள்ள ரூட் இருக்குங்க, அதில் போனால் பயங்கரமான ஒரு இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப குப்பையாக இருக்கும். நாங்கள் யாருமே போகிறதில்ல, பட் எப்படி போகிறதுன்னு தெரியல. ரொம்ப குப்பையாக இருக்கும். ஆனால் ஒரு கரெக்டாக ஒரு பென்சில் மாதிரி கரெக்டாக ஒரு ஃபால்ஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நாட் ப்ரிஃபரபிள். ஏன்னா அங்கே இந்த காடு எருமை அதெல்லாம் வரும். ஒரு 2 பேர் போகிறீங்கன்னா தாராளமாக போய்ட்டோம். நான் ஒரு டைம் போகும்போது 2 பேர் தான் போனோம், நானுமே கசின்னு போயிட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. தனியாக போகாதீங்க, கொஞ்சம் ரிஸ்க்கு. 2 பேராக போகிற மாதிரி தான் போகுது, தாராளமாக போகலாம். 4-5 பேர்னா அசால்ட்டாக போகலாம். நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டில் கொடுத்துறேன் கார்டில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அந்த இது சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் குப்பையாக இருக்கும். ஆனால் ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்படி வச்சு நீங்கள் மேலே எடுத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கீழே இங்கே என்ன குண்டா ரைட்டு போகிறோம். நம்ம பெங்கம் நான் சர்ச் இந்த ரூட்டு தான். ஸோ இங்கேருந்து 10 கிலோமீட்டர் குடிக்கல். இந்த இடத்துல பாருங்களேன் எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு, ஏதோ ஃபாரின் மாதிரி பார்த்தீங்களா. பயங்கரம். இது நான் சர்ச் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ கரெக்டாக அந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, அது நடந்து போனால் யாரும் இல்லை, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வழி இப்படிக்குள்ளே போகணும், காட்டுறேங்க இப்படி. ஸோ இதுக்கு பக்கத்தில் பில்லூர் டேம் போகிற வழி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பில்லூர் டேம் வியூ பாயிண்ட் அது. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். செங்கோட்டை மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் கேன்சல். என்னால் நடக்க முடியாது. என் தலைவர் நான் இருப்பேன், கண்ணாடியில் போட்டு ஒரு ஸ்டைலாக இருக்கார் பாருங்க ஆள். இட்லி வாங்கி கொடு. ஏன் நான் இந்த பவர் கண்ணாடி போடணும்ல. கடையில் எனக்கு தெரிஞ்சு சேலர்ஸில் கடை இருக்குது. இங்கே யாரும் நம்மளை பிடிச்சி வச்சிட்டாங்கன்னா இப்போ வாங்கடா, இங்கே யாராவது நம்மளை பிடிச்சி வச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ரூட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஒரு ரோடு போகும், ரைட் ஒரு ரோடு போகும், லெஃப்ட் ஒரு ரோடு போகும். ஸோ லெஃப்ட்டில் போனீங்கன்னா அந்த இடத்துல வியூ பாயிண்ட். அங்கே போர்டு வச்சுட்டு இங்கே நோட் ஆகுதுடா. என்ன லாஜிக் அது? இது ஆக்சுவலி இது எப்படின்னா, இது இப்போ நீங்கள் நம்ம கிண்ணக்கரை போகும்போது இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னு வைங்க, வண்டியை நிப்பாட்டிட்டு அடுத்த நாள் நியூஸில் வரும், கிண்ணக்குறைக்கு சென்ற வாலிபர் கரடியால் தாக்கப்பட்டு மரணம் அப்படின்னு வரும். கேரளத்தை சேர்ந்த டயர்டு. இடத்த பார்த்தாலும் பயமாக இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. ஐயா பயமாக இருக்குங்கய்யா.
ஐயா டக்குன்னு உதச்சு விடு பின்னாடி பக்கம். ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லு டம் வியூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு தான் கிணக்குறேன். இன்னொரு அந்த செங்கோத்தரை மேலே பார்த்தீங்கன்னா கேன்சல். ஸோ அது வேணாம் அப்படின்ட்டு. ஸோ பக்காசுர மேலே கிளம்பியாச்சுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லு டம் வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே போயிட்டு செங்கோத்தரை மேலே ரொம்ப தூரம் அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் நடக்கணும். ஆனால் டயர்டாகும்னு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப தூரம் சுற்றி போகணும், டைம் வேஸ்ட் ஆகும். நான் கிண்ணக்குறல போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ணலான்னு வந்துருச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி வந்தாச்சு, விடுவாங்களாங்கிறதா பிரச்சனை. அதே பஞ்சாயத்து தான். ஜென்த்து இதுக்குள்ள நடந்து போகணும். வரமா எல்லாத்தையும் கட்டி போடுவாங்க. ஸோ இது வழியாக அப்படியே அங்கே போய் அங்கேயே அப்படி மேலே ஏறி அதுக்கப்புறம் அந்த மலைக்கு போகணும். கொஞ்சம் டாஸ்க்கான வேலை தான். திரும்பி வருமா நான் நினச்சி பாருங்களேன், எங்கடா போகிறீங்க, எங்கடா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு பிடிச்சி போடுவாங்களாமா. பிடிச்சி அந்த கடை கிட்ட நம்மளை கட்டி வச்சிருவாங்களாமா. பயங்கரமாக இருக்கும். ஏதோ யானை சாணம்லாம் கிடக்குது. அங்கே ஒருத்தர் வேறு நடந்து வேறு வராரு. தாத்தா அவர்கிட்ட பர்மிஷனை கேட்டுருவான். தாத்தா இந்த இடத்த வாங்க போகிறோம். அப்படியே போனால் ஸ்ரீலங்கா வந்துட்டு சொல்லுங்க. ஒரு தாத்தா வராரு. அது அவர் இருங்கடா, போலீஸை கூப்பிடுறேன். அவர்கிட்ட நைஸா தாத்தா என்ன அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு வரலாங்களா அப்படின்னு கேட்டுட்டு தாத்தா குச்சியாலே இருக்கு. அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு வரலாங்களா ஒரு 10 நிமிஷம்? அப்படி அந்த வழியில் போயிருக்கணும் சாமி. இப்படி மேலே ஏறதுக்கு வழி இருக்கானா? அந்த இதுக்கு அந்த பக்கம் ஒரு வழி போகுது, அந்த வழியில் போயிருக்கணும். இங்கே போனால் பிரச்சனை இல்லை. இது இந்த இடத்துல சவுக்குமா இருக்கு பாருங்க. ஆமா, அந்த இடத்துல ஒரு குறுக்கு போகுது மேலே. ஓகேண்ணா, போயிட்டு அந்த பவுண்டரிலேயே போயிருங்க. ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லை. நான் போகிறது பிரச்சனை ஒன்றும் இல்லை. டக்குன்னு போயிட்டு 10 நிமிஷம் வந்துடும். நன்றிண்ணா. இப்போ யாராவது கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லை, பர்மிஷன் வாங்கிட்டோம். இப்போ நம்ம பர்மிஷன் வாங்கிட்டோம். ப்ரூஃபுக்கு கோப்ரோவில் ஃபுட்டேஜ் இருக்கு. சரி, அவர் சொன்ன குறுக்கால வழி இந்த வழி தான் நினைக்கிறேன். வாங்க போகலாம். எங்கடா போறீங்க எல்லாரும்? எங்கடா போறீங்க? அங்கே ஒருத்தர் பாருங்க, பயந்துட்டு வரவே இல்லை. சின்ன பையன் 22 வயசு ஆச்சு எனக்கு. இப்போ எங்களுக்கெல்லாம் அப்படியே 60 வயசு ஆச்சு. எங்களுக்கெல்லாம் 60 வருஷம் ஆச்சு. டக்குன்னு புதற்குள்ளன்னு ஒரு காடை இருக்கும், எந்திரிக்குமா? யா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்தோங்க. ஸோ இது வழியாக போய் எப்படி இருக்கும்? யா இப்படி வந்துருக்கோமா ப்ரோ? ஆக்சுவலி இது கீழே வழியாக வந்து அந்த இதில் அந்த ஃபேக்ட்ரி லைனில் வந்துருந்துருக்கும். இதை நம்ம உள்ள கொஞ்சம் ரொம்ப குக் பண்ணி வந்துட்டோம். அது கொஞ்சம் நடக்க ஈஸியாக இருக்கும். யாராவது கைத்தாங்களா கூட்டிகிட்டு போங்க. அங்கே யார மாதிரி புரியல, கையை கூடி தூக்க முடியல. ஸோ இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட், லாஸ்ட் மேலே ஏறினீங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட்.
பில்லூர் டேம். பில்லூர் ப்ரோ அங்கே போக முடியுமா? போகலாம். போகலாம் ப்ரோ. லைஃப் இஸ் அன் அட்வென்ச்சர் ப்ரோ. பார்த்து எல்லாரும் போகலாம் ப்ரோ. இதெல்லாம் பார்க்கலன்னா என்ன ப்ரோ வாழ்க்கை? வாழ்க்கை ஒரு நாள் தப்பாக பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. ஞானி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு இங்கிருந்து குடிக்கலன்னா என்னதான் வாழ்க்கை? இல்லை, வாழ்க்கை ஒரு நாள் தப்பாக பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்களா. செம ப்ரோ. அது என்ன ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ரூட் என்ன இது எப்படி தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஊட்டியில் எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடத்துக்கு போங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக, யாருமே இல்லாமல் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடம் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ 2 இடமும் உங்களுக்கு ரூட் எப்படி ப்ராப்பராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் அந்த இடத்தோட பேர் எல்லாமே கொடுத்துறேன், முடிஞ்ச மேப்பும் பின் பண்ணிடுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப அழகான இடம், மஸ்ட் ட்ரை. செங்கோத்தராயர் மலை பார்த்தீங்கன்னா நான் என் கார்டில் கொடுத்துறேன். அது அப்புறம் லாஸ்ட் ஃபால்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதெல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து வீடியோஸில் கண்டிப்பாக வரும்னு நானும் நினைக்கிறேன். ஸோ டூ வீலர் ஓட்டும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டு சேஃபாக ஓட்டுங்க. தேங்க்யூ, பாய்.